மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பினூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் அர்ஷாத். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், அசோஸ்மையில் விடுபட்ட சமுர்த்தி பயணிகளுக்கான கொடுப்பனவு பற்றி தான் நான் இன்றைக்கு தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். தெரியாததை தெரிந்து கொள்வோம், பாருங்கள். மிகவும் ஒரு சிறந்த ஒரு நற்செய்தி சமுர்த்தி பயணிகளுக்காக. அசோஸ்மையில் பேர் வராமல் சமுர்த்தி கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்ட சமுர்த்தி பயணிகளுக்கான கொடுப்பனவு அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அசோஸ்மப்படியான கட்டணம் இல்லை. இது அவர்களுக்கான சமுர்த்தி கட்டணம். அவர்கள் வழமை கொண்டு எடுத்த சமுர்த்தி கட்டணத்தை தான் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வந்துக்கிட்டு அவர்கள் முந்தி எடுத்த அனைத்து விதமான நன்மைகளும் இதில் உள்ளடங்கப்பட்டிருக்கு. ஆகவே இது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் என்று நான் கருதுகிறேன். இதில் வந்துக்கிட்டு சிறுவர்களுக்கான புலமை பரிசுகள், வீட்டில் ஒத்தர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டில் ஒத்தர் மற்றும் கடன் வசதிகள். அது மட்டும் நம்மளுக்கு தண்ணீர் கட்டணம் குறைய வரும், மின்சார கட்டணங்கள் குறைய வரும். அது மாத்திரம் அல்லாமலுக்கு அவர்களுக்கான அனைத்து வித சலுகைகளும், சமுர்த்தி பெற தகுதியுடையவர்களுக்கான அனைத்து வித சலுகைகளும் அவர்களுக்கு இதில் கிடைக்கும். அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் சமுர்த்தியில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்பவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆஷா.